ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூடியூப்பில் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட பேர் வந்துட்டு உன்னுடைய சிந்தனைகள். அதாவது நான் இது எதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் எதுலேயும் யூடியூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே நான் பார்த்து நான் ஏதாவது கற்றுப்பேன். எனக்கு வந்துட்டு எல்லாம் தெரியும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இப்போ தான் நான் வந்துட்டு புதுசாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டுருக்கிறேன். இப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் வந்துட்டு நான் இப்போ இதை சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி என்ன சொல்லித்தர போகிறேன்னா, உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் எப்படி ஹேக் பண்ணலாம், அதாவது மற்றவங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். இதை வந்துட்டு நீங்கள் தப்பான முறையில் யாரும் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது உங்களோட தம்பியோ இல்லை தங்கச்சியோ இல்லை அக்காவோ இல்லை உங்களோட லவ்வரோ இல்லை உங்களோட ஒய்ஃபோ இந்த மாதிரி அவங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் எப்படி ஹேக் பண்ணலாம், இதை வந்துட்டு தப்பான முறையில் யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க. இது நல்ல விதத்துக்காக மட்டும், நல்ல ஒரு எண்ணத்துக்காக மட்டுமே நீங்கள் இது வந்துட்டு யூஸ் பண்ணலாம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், தப்பான முறையில் இதை யூஸ் பண்ணிடாதீங்க. இது எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கிறவங்க வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப் இதை வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி, இதை முன்னாடியே காட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது டேப்லெட் ஃபார் வாட்ஸ்அப், இந்த இதை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு ஒன்று காட்டுது. அந்த கியூஆர் கோடை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு யாரோட வாட்ஸ்அப்பை நீங்கள் ஹேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இதை ஹேக் பண்ண முடியும். இந்த கியூஆர் கோடு தான் மெயினாக வேணும். இதுக்காக தான் இந்த வாட்ஸ் டேப்லெட்டுங்கிற அந்த ஆப்பை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த கியூஆர் கோடை வச்சு நம்ம எப்படி ஹேக் பண்ண போகிறோங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு இன்னொரு ஐஃபோன் ஒன்று. ஆக்சுவலி என்கிட்ட வேறு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இல்லை. அதனால் வந்துட்டு ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன். நான் இன்னொரு ஐஃபோனு அடிஷ்னலாக. அந்த ஐஃபோனில் எப்படி நம்ம ஹேக் பண்ண போகிறோங்கிறது சொல்லித்தரேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஐஃபோனு. இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஸ்கேனுங்கிறது. இப்போ நம்ம எப்படி ஆண்ட்ராய்டில் வந்துட்டு வாட்ஸ் டேப்லெட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அப்ளிகேஷன் தான் ஐஃபோனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வாட்ஸ் ஸ்கேன் இருக்குது. இப்போ அந்த ஆப்பை வந்துட்டு நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம அந்த கியூஆர் கோடுக்காக தான். அந்த கியூஆர் கோடை வச்சு தான் நம்ம வந்துட்டு மற்றவங்களோட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நம்ம ஹேக் பண்ணவே முடியும். அந்த கியூஆர் கோடுக்காக தான் இந்த வாட்ஸ் ஸ்கேன் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்த மாதிரியே இங்கே ஒரு கியூஆர் கோடு இருக்குது. இந்த கியூஆர் கோடு தான் வந்துட்டு நான் ஐஃபோனில் யூஸ் பண்ணுற ஆப்போட இது வாட்ஸ்கனுங்கிற ஆப்போட இது. இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போது எப்படி நம்ம அதை ஹேக் பண்ண போகிறோங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். முதல்ல உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு, இப்போ நான் வந்துட்டு நான் இப்போ கையில் வச்சுருக்கிற மொபைல், நான் இந்த மொபைலில் தான் வந்துட்டு நான் வந்துட்டு இது ஹேக் பண்ண போகிறேன். இதில் போய்ட்டு வாட்ஸ்அப் வெப்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒன்று வரும். இப்போ நான் இதை வந்துட்டு என்னோடய ஐஃபோனில் இருக்கிறதால கியூஆர் கோடை வந்துட்டு நான் இப்போ ஸ்கேன் பண்ண போகிறேன்.
அதை ஸ்கேன் பண்ணதுமே சும்மா ஒரு வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேட் ஆச்சுனாவே ஸ்கேன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வெளியே வரேன். இப்போ நான் அந்த மொபைலில் காட்டுறேன். அது ஸ்கேன் பண்ணதுமே இப்போ வந்துருச்சு பாருங்க. என்னோட வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குதோ அதுவும் இப்போ என் ஐஃபோன்லேயே வந்துருக்குது. இப்போ நீங்கள் நம்பலைன்னா பார்த்துக்குங்க, மேலே பார்த்துக்குங்க. மணி டிடிஎஸ்ன்னு இருக்குது, சிவில் ட்ராக்கர்ஸ்ன்னு இருக்குது, வெங்கடேஷ்ன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வெளியே வரேன். வெளியே வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி பாருங்கள், மணி டிடிஎஸ், சிவில் ட்ராக்கர்ஸ். இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு மணி டிடிஎஸில் இவருக்கு வந்துட்டு நான் ஹாய்ன்னு போடுறேன். டூயிங் இப்போ நான் வாட் ஆர் டூயிங் போட்டிருக்கேன். இது அதேமாரி அந்த வாட்ஸ்அப்லேயும் வந்திருக்கும். பார்த்தீங்களா, மணி டிடிஎஸ் வாட் ஆர் டூயிங்னு கடைசியாக போட்டிருக்கேன். அதுவும் அதே மாதிரி வந்திருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். கடைசியாக அவர் என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்காரு எல்லா ஒரு டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் நீங்கள் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி என்னோடய மொபைலு கொஞ்சம் லைட்டாக ஹேங் ஆகுது. அதனால் வந்துட்டு சரியாக அதை இது பண்ணி காட்ட முடியல. நீங்கள் இது மாதிரி ஹேக் பண்ண மொபைலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட இதில் நீங்கள் பார்க்கலாம், எல்லாரோட மெசேஜையும் படிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாமல், அதாவது நீங்கள் யாரோட மொபைலை ஹேக் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வந்துட்டு அதை பண்ணணும். உங்களோட மொபைலில் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் டேபுங்கிறத வந்துட்டு நீங்கள் அப்லோடு பண்ணி, அதாவது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட மொபைலில் அந்த வாட்ஸ்அப் டேப்பில் இருக்கிற கியூஆர் கோடை வந்துட்டு அவங்களோட மொபைலில் நீங்கள் எடுத்து உங்களோட மொபைலில் இருக்கிற அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணால் தான் அவங்களோட மொபைலில் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறாங்களோ அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். யாரோட மொபைலில் அந்த கியூஆர் கோடு அந்த வாட்ஸ்அப் ஸ்கேனுங்கிறது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைலுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட தங்கச்சியோ இல்லை உங்கள் லவ்வரோ இல்லை உங்கள் அக்காவோ அவங்களோட மொபைலை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா, அவங்களோட மொபைலை நீங்கள் ஹேக் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்துட்டு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் ஸ்கேனுங்கிறத இல்லை வாட்ஸ்அப் டேபுங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த கியூஆர் கோடு ஒன்று காட்டும். அந்த கியூஆர் கோடை வந்துட்டு நீங்கள் யாரோட மொபைலில் நீங்கள் ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மொபைலை எடுத்து அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கேனுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஸ்கேன் ஆப்ஷனை வந்துட்டு உங்களோட மொபைலில் இருக்கிற அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ண உடனே அவங்களோட வாட்ஸ்அப் எல்லாமே வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துடும். நீங்கள் வந்துட்டு அவங்களோட மெசேஜ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு அனுப்புகிறாங்க, எந்த டைமில் அனுப்புகிறாங்க, யாருக்கு அனுப்புகிறாங்க, என்ன மாதிரியான மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதாவது அவங்க வேறு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி பண்ணுறது. அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தெரியாத மாதிரி பண்ணணும். இதில் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, அவங்க தெரிஞ்சதுன்னா உங்களோட வாட்ஸ்கேனை வந்துட்டு, அதாவது உங்களோட அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு இங்கே லாக் அவுட் ஃபார் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பாருங்கள், லாஸ்ட் ஆக்டிவிட்டி டுடே
அதாவது நீங்கள் எப்போ ஹேக் பண்ணாங்களோ அந்த டைம் கூட வந்துடும். அது என்ன இதுங்கிறது அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதை லாக் அவுட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இதை லாக் அவுட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வாட்ஸ்அப் ஸ்கேன் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுற நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வாட்ஸ்அப் டேபு இல்லை வாட்ஸ்அப் ஸ்கேனு எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், கடைசியில் பார்த்தோன்னா மறுபடியும் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்துடும். அதாவது அந்த வாட்ஸ்அப் ஸ்கேன் அந்த QR கோடு மட்டும்தான் வரும். இந்த பாருங்க, இந்த QR கோடு மட்டும்தான் வரும். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியாமலே நீங்கள் மறுபடியும் எடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த QR கோடை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் அந்த வாட்ஸ்அப் வந்துட்டு எவ்வளோ நேரம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். இல்லாட்டி உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஹேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது. இதை பற்றின டீட்டெயில் எதுவுமே தெரியாமல் இருந்து நீங்கள் ஹேக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் எப்போ சொல்லணுமோ அப்போ அந்த கரெக்டான தகுந்த டைமில் வந்துட்டு நீங்கள் சொல்லணும். இதை வந்துட்டு நீங்கள் தப்பான முறையில் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அதாவது இது இந்த மாதிரி ஆப்ஷன் எதுக்கு விடுறாங்கன்னா, தன்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரியும், படித்தவங்களாக இருக்காங்க. அப்படிங்கும்போது தன்னோட குழந்தைங்க வந்துட்டு தப்பான முறையில் போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்காவோ தங்கச்சியோ வந்துட்டு தப்பான முறையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆப்ஸை வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இது தப்பான முறையில் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. மறுபடியும் சொல்கிறேன், தப்பான முறையில் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இதை விட நல்ல தகவலோடு நாங்கள் பல மொபைல் டெக்னாலஜி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த பெல் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் புதுசாக ஏதாவது நான் மொபைலை பற்றின விஷயங்களையோ இல்லை மற்ற விஷயங்களையோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதை வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.